மேற்கு வங்க சட்டமன்றத்துக்குள்ளால மம்தா பானர்ஜி பிஜேபிக்கு எதிராக கடுமையா பிளாஸ் இருக்கிறாங்க. கைகலப்பு நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்ற தேர்தல். ஏன்னா நீங்கள் மேற்கு வங்கத்தில் தேர்தல்னா அடிதடி வன்முறை கலவரம் இல்லாமல் கடந்த 40-50 ஆண்டுகளாகவே அது இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு தான் மோசமாக இருக்கும். இப்போ சட்டமன்றத்துக்குள்ளேயே கடும் முதல் வெளிப்படையாக மம்தா பானர்ஜி மோடி திருடி தான் ஜெயிச்சாரு, ஓட்டு திருட்டு பாஜக முதல்ல ராஜினாமா பண்ணுங்கன்னு முதலமைச்சர் உச்ச ஸ்தாதியில் கத்த பாஜக எம்எல்ஏக்கள் இங்கேருந்து வர, இங்கேருந்தவங்க தண்ணி பாட்டில் தூக்கி மேலே அடிக்க, அப்புறம் ஆளுங்கட்சி சபாநாயகர் அவங்க அவரு ஒரு பானர்ஜி அவர் அவை காவலர்களை கூப்பிட்டு குண்டுகட்டாக இழுத்துட்டு போய் வெளியில் போட, மண்டை உடஞ்சிருச்சு கை உடஞ்சிருச்சுன்னு அவங்க பிஜேபி எம்எல்ஏக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக, அங்கே போய் உடனே அவங்கள பார்க்குறதுக்கு ஆள் போக, கேமரா ஃபோட்டோ ஷூட்டு இது ஒரு பக்கம்னு பெருமளவுக்கு வெடிச்சு போயிருக்கு. மோடி சோர், அமித்ஷா சோர், பிஜேபி சோர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்லோகனாக இன்னைக்கு கையில் எடுத்துருக்கிறாங்க. நம்ம அதை ஒருமையில் சொன்னால் திருடன்னு வரும், நம்ம அதை பன்மையிலே சொல்லுவோம். மோடி திருடி தான் ஜெயிச்சிருக்காப்புல, அமித்ஷா திருடி தான் ஜெயிச்சிருக்காரு, ஒட்டுமொத்தமாக பாஜகவை திருடி தான் இன்னைக்கு ஆட்டையை போட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்கன்னு சட்டமன்றத்துக்குள்ளே தகராறு. அதுக்கு அடுத்தது அவங்க கையில் எடுத்த மிக முக்கியமான அஸ்திரத்தை தான் நம்ம பார்க்கணும். பாஜக வங்காள மொழி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரானது, ஆன்டி பெங்காலி அப்படின்னுட்டு நேரடியான அட்டாக்கு. எதற்கு இந்த சட்டமன்றத்தை கூட்டினாங்கன்னா, இது வழக்கமாக நடக்கிற கூட்டம் இல்லை, சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டிருக்கிறது. எதற்காகனா மோடி அரசை கண்டித்து. மோடி அரசு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வங்காளத்தை, மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஆட்கள் வேலை செய்ய போகிறவங்கள போய் பிடிச்சி, நீ என்ன மொழி அப்படிங்கிறாங்க. அவங்க நான் பெங்காலிங்க, வெஸ்ட் பெங்காலிலேருந்து வரேன் அப்படின்னா, நீ அப்போ பங்களாதேஷ்காரன் அப்படின்னு கொண்டு போய் அவங்கள கைது பண்ணி கேம்புக்கு போட்டு, கேம்ப்லேருந்து கொண்டு போய் எல்லையில் விட்டு, இந்தியா மேற்கு வங்கதேச எல்லையில் விட்டு கையில் கொஞ்சம் காசை கொடுத்து அப்படியே போய்க்க, நீ அந்த நாட்டுக்காரங்க வராதன்னு விரட்டுறாங்க. வேற மாநிலங்களில் போயிருக்கக்கூடிய, வேற மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க வேற மாநிலத்தில் வேலை செய்ய பிழைக்க போகிறாங்கல்ல, பஞ்சம் பிழைக்க, அவர்களை தேடி தேடி ஏறத்தாழ 7 பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் தொடங்கி நீங்கள் ஹரியானா எடுத்துக்கிட்டாலும் சரி, டெல்லியில் அந்த வேலையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் அந்த வேலை நடக்குது. இப்படி பரவலாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் கை வைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஏன் நியூஸ் பெருசாக ரிப்போர்ட் ஆகுதுன்னா, அங்கே இருக்கிறவங்களே மைக்ரேஷனுக்கு பெரும்பாலும் வளர்ந்த மாநிலங்களை நோக்கி வர்றதான் வாய்ப்புங்கிறதுனால அங்கே குறைவு கம்பேரிட்டிவ்லி. ஆனால் வேறு தொழில்கள், நீங்கள் ஏதாவது கைவினை பொருட்கள் எடுத்துகிட்டு ஊர் ஊராக போய் ஒரு இடத்துல போய் இடத்த எடுத்து தங்கி அங்கேயே பொம்மைகள் செஞ்சு விற்றுட்டு அடுத்த ஊருக்கு போகிறவங்கலாம் இருப்பாங்களே, நாடோடிகளாக போய் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவங்களெல்லாம் போய் பிடிக்கிறாங்க. அவங்க போனால் ஒரு இடத்துல மொத்தமாக தங்கியிருப்பாங்க. பெரும்பாலும் பெண்களை விட்டுட்டு பூரா பேரும் கைது பண்ணி தூக்கிட்டு போய், அந்த பெண்கள் எங்கே என்ன ஏதுன்னு போய் பார்த்து போலீஸில் விசாரிக்கிறதுக்குள்ள அவனை நாங்கள் நாட்டை விட்டே கொண்டு போய் வெளியே விட்டோமே, நீ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கங்கிற ரேஞ்சுக்கு போகுது. இதை கடுமையாக எதிர்த்து வங்க மொழி பேசக்கூடிய மேற்கு வங்காளிகளினுடைய எதிரி பாஜக அதை கண்டித்து கடுமையான ஒரு தீர்மானம், தனி தீர்மானம் கொண்டு வரதான் கூட்டுறாங்க. அதாவது அவங்க சொல்லக்கூடியது, மொழி பயங்கரவாதத்தை வங்காளிகளுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது பாஜக. இதை இந்த மாநிலம் கண்டிக்கிறது, இந்த மாநில மக்களுடைய குரலாக சட்டமன்றம் கண்டிக்கிறதுங்கிற சிறப்பு தீர்மானத்துக்கு தான் செஷனே கூட்டினது. இதில் அவங்க பேச ஆரம்பிக்க விடாமல் இவங்க பிஜேபி தான் இன்றைக்கி எதிர்கட்சி. ஸோ அவங்க எழுந்து பெருமளவுக்கு திட்டுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, திரிணாமுல் தான் திருடி ஜெயிச்சதுன்னதும் இவங்க அதுக்கு பிறகு டென்ஷன் ஆகி தான் மோடி திருடர், அமித்ஷா திருடர், பாஜகவே திருடி ஜெயிச்ச கட்சி தான் அப்படிங்கிற இடத்துக்கு அதை நகர்த்துறாங்க. திரும்ப வெஸ்ட் பெங்காலில் ஒரு காலனியை போல் நீங்கள் நடத்துகிறீங்க, உங்களுக்கு என்ன நாங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு எங்களுடைய மக்கள், எங்கள் மொழி, எங்கள் இனக்கொழி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை முன்வைக்கிறாங்க. அவங்க மக்களுடைய குரலை ஒரு நாளும் கேட்கறதில்ல. ஓட் சோர், கட்டி சோர், ஓட்டு திருடர்களே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போங்கிறது தான் அவங்களுடைய அந்த. நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இவ்வளவும் பதிவாகுது, லைவ்ல போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சபாநாயகர் ஆஃபீஸாக அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா தூக்கி வெளியே போடுங்கன்னுட்டு அவர் போயிடறாரு. அதனால் இது அத்தனையும் அவை குறிப்பில் ஏற்றப்பட்டிருக்கிறது. காலகாலத்துக்கும் அடுத்து ஒரு வேளை ஆட்சி மாற்றம் வந்தால் அவங்க நீக்குவாங்களாங்கிறது தனி விவாதம்.
இது ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க வைரலாக போயிட்டுருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சர்வாதிகாரம் இங்கே எடுபடாது, பாஜக தான் அதுக்கடுத்து நம்ம இதெல்லாம் ரைமிங்காக அடிப்போம்ல அந்த மாதிரி போடுறாங்க. பாஜக வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, சட்டவிரோத கட்சிங்கிறத போட்டுட்டு 1 2 3 4 பிஜேபி இஸ் த பிகஸ்ட் சோர் அப்படின்னு ரைமிங்காக 1 2 3 4 கல்லூரி மாணவர்கள் 1 2 3 4 பிஜேபி தான் பெரிய சோர் அப்படின்ட்டு ஆரம்பித்து அது கம்ப்ளீட்டாக போகுது. பெங்காலிகளை நீங்கள் பிடிக்கிறீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்க, இந்த மக்களுக்கான உரிமைகளை மறுக்கிறீங்க. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. கொள்ளையடிச்ச கட்சி நீங்கள். மாற்றம் வேணும்னு பேசுகிறீங்க. ஆமாம், மாற்றம் வேணும், மத்தியில் மாற்றம் வேணும். ஆட்சியவே கலைச்சிட்டு புதுசாக ஆட்சி அமைக்கணும். இந்த முறை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதெல்லாம் பொலிட்டிக்கல் விஷயந்தான். உங்களை பெங்காலில் நாங்கள் 0 ஆக்குறோம். ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு பெங்காலிகள், வங்க மொழி மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்க, வங்காள மொழி மக்கள் அப்படின்ற இடத்துக்கு அவங்க அதை நகர்த்துறாங்க. இது வழக்கமாக காங்கிரஸ் முக்து பாரத்னு அவங்க சொன்னது, கழகங்கள் இல்லாத தமிழகம் இங்கே பிஜேபி சொன்னது தானாலும் அவங்க காங்கிரஸ் சிபிஎம் வந்துட்டு எதிர்கட்சியாக உட்காந்தா கூட பரவாயில்ல. போன தேர்தலில் காங்கிரஸும் சரி சிபிஎம்மும் சரி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை. அவங்க ரிவைவ் ஆகி வந்தால் கூட ஓகேங்கிற நிலைக்கு இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இந்த நாட்டுக்கே அவமானம்னா இங்கே ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள், பிஜேபி எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா உன்னுடைய தாய்மொழி பேசக்கூடியவனை அடிக்கிறான் அவன் கட்சி, அவனை கேள்வி கேட்க முடியல, அவங்கள கேள்வி கேட்க முடியல. இங்கே வந்து நீங்கள் அராஜகம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பேசிட்டு ஆட்கள் எல்லாம் பேர் குறிப்பிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கு பாஜகவினுடைய எதிர்கட்சி தலைவராக அங்கே இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி இவங்க கட்சியில் இவங்களுக்கு கீழே எம்எல்ஏவாக இருந்தவர் தான். அவரை கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களே போன எலெக்ஷனில் தோத்தானா கட்சி ஜெயிச்சுது, திரும்ப இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வந்தாங்கனாலும் சுவேந்து அதிகாரி நீங்கள் அந்த கொண்டாடுறாங்க. அவர் மேலே எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து அவ்வளவையும் பக்கம் பக்கமாக வாசிட்டாங்க. அவர் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். இன்றைக்கி அவர் மிகப்பெரிய கொண்டாடப்படுகிறார். கிட்டத்தட்ட அசாம் ஃபார்முலா தான். ஹிமந்த பிஸ்வா சர்மா அங்கே இருக்கும்போது ஊழல் புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டுட்டு என்னென்ன ஊழல் பண்ணாருன்னு, பிறகு இங்கே வந்த பிறகு தன்னுடைய சின்ன வயசுலேருந்து குழந்தை பருவத்திலேருந்தே ஆர்எஸ்எஸ், ஏபிவிபி, அடுத்து இந்த லெவலில் வளர்ந்து வந்த தொடர்ந்து இருந்த மூத்த தலைவரான முதலமைச்சரை 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவரை நீங்கள் மத்திய அமைச்சராக்கிட்டு சர்பானந்த சோனோவாலை மத்திய அமைச்சராக்கி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை காலி பண்ணி ஹிமந்த பிஸ்வாஸுக்கு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சுவேந்து அதிகாரிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரைட்னஸும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிச்சானா, பாஜக ஊர் முழுக்க பண்ணுற வேலையை பாஜகக்கே மம்தா பானர்ஜி செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, பிஜேபி எம்எல்ஏகள்லாம் பிடிச்ச கட்சியில் சேர்த்தாங்க. அதை ஜெயித்து வரக்கூடிய காலகட்டம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பெருமளவுக்கு இங்கேருந்து பிச்சுட்டு அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க, எல்லாம் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. வெற்றி பெற்று இவங்க 3வது முறை ஆட்சி அமைத்த பிறகு ஏறத்தாழ இது வரைக்கும் 7 அல்லது 8 எம்எல்ஏ எம்பிகள் பாஜகக்காரங்களை கூப்பிட்டு திரிணாமுல் கட்சியில் சேர்க்குற வேலையை அந்த அம்மா செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கப்பட்டது. அமித்ஷா ஊர் முழுக்க இருக்கிற நாடு முழுக்க பண்ணுற வேலையை ரொம்ப சேலஞ்சிங்காக அவங்களுடைய, அதாவது உங்கள் மருந்து உங்களுக்கே கொடுக்குறதுங்கிற மாதிரி அவங்க ஸ்டைலில் அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்தாங்க. மம்தா பானர்ஜி மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கான வர்றதுங்கிறது பாஜக மிக கடுமையாக எதிர்ப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இருக்குது. மம்தா திரும்ப வருவது நமக்கு சரியாக இருக்காதுன்னு அவங்க பார்க்குறாங்க. அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கீழே இறங்கி வங்காளிகள் சுதந்திர போராட்டத்துக்கு செஞ்சதை என்னென்னு நான் பட்டியலிட்டேன்னா உங்களால் எதிர்த்தே நிற்க முடியாது. ஏன்னா சுதந்திர காலத்தில் நீங்கள் போய் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட தஞ்சம் புகுந்தவங்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பேச முடியுமா உங்களால்? நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கம்ப்ளீட்டாக நான் கடந்த காலத்தில் பேசப்பட்ட, இங்கே நமக்கு பேசப்பட்ட அந்த இந்தி மேலாதிக்கம் அப்படிங்கிறதும் அந்த இடத்த அவங்களுடைய ஹிந்தி ஹெஜுமனியை எங்களுடைய மேற்கு வங்காளம் ஏற்காது அப்படிங்கிற அந்த டோனுக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 55 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சோஷியல் ஸ்லோகன், அது சமூக இயக்கமாக இருந்துட்டு அரசியல் இயக்கத்தினுடைய நீட்சியாகவும் அது பரிணமித்த அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பொது சமூகத்தில் இந்த உரையாடல் நடந்து வந்ததை நோக்கி இன்றைக்கு மேற்கு வங்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இது இதோடு நிற்காதது தான் மிக முக்கியமானது. அதே போல் ஆட்களை பிடிச்சி இங்கே வேறு ஸ்டேட்லேருந்து கூட்டியாந்து உள்ளே சேர்க்குற வேலையை பண்ணியிருக்கீங்க. இதில் ஹைலைட் என்னென்னா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் வைக்கிற குற்றச்சாட்டு
நீங்கள் வந்து சீட்டிங்காக ஆளை சேர்க்குறீங்க, உங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி அப்படின்னு திருவண்ணாமலை பிஜேபி மேலே வைக்கிது. வேறு ஸ்டேட்லேருந்து பிடிச்சி கொண்டாந்து உள்ளே போடுறேன்னு. அவன் என்ன சொல்கிறான், இந்த பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நீ வேறு நாட்டில் இருந்தே பிடிச்சி கொண்டாந்து உள்ளே சேர்த்து ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்க. அப்போ 2 பேருமே தேர்தல் ஆணையம் இதை தடுப்பதற்கு திராணி இல்லாமல், அதுக்கு துப்பு இல்லாமல் இருக்காங்கிற இடத்துக்கு 2 பேரும் வராங்க. உள்ளபடியே பிஜேபிக்காரனே நீங்கள் இங்கே அனுராக் தாக்கூர் சொன்னார், ஸ்டாலின் 20,000 ஆட்களை சேர்த்து தான் ஒரு தொகுதியில் ஓட்டு பண்ணி ஜெயிச்சிட்டாரு அனுராக் தாக்கூர் சொன்னார். அதுக்கு அர்த்தம் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் திமுககாரங்க ஃபேக் ஓட்டரை சேர்க்குற வரைக்கும் கம்மன் இருந்துச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. திமுகவுக்கு சார்பாக எத்தனை நிலைகளில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கிறதுங்கிற கேள்வி எழுப்பிட்டு பிஜேபி மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது தேர்தல் ஆணையம் பாஞ்சு வந்து அதை தடுக்குது, அதுக்கு பதில் சொல்லுது, ராகுல் காந்தியை மிரட்டுது. அப்போ உங்கள் 2 பேருக்கு கூட்டுங்கிறது ஒத்து வருது, இங்கே கூட்டுனா அது ஒத்து வரல. ஆக மொத்தம் நீங்கள் எதிர்கட்சி குற்றம் சாட்டுறேன்னு உங்களுக்கு அணுக்கமாக இருக்க தேர்தல் ஆணையத்தை காட்டி கொடுக்குறீங்களோங்கிற ஒரு நிலையும் வருது. மேற்கு வங்கம் மேபி அடுத்தடுத்து நிலைகள், இப்போ துர்கா பூஜா, நமக்கு விஜயதசமி வருது, அதுக்கு பிறகு வருது, நவராத்திரி வருதுன்னும் போது மிகப்பெரிய அளவுக்கு பாஜக அதை வைத்து மோதல்களை உருவாக்குவதற்கான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அங்கே மோதல் வரலனா தான் அந்த ஸ்டேட்டில் அது வந்து இயல்பு நிலை திரும்பியதுங்கிற கணக்கில் தான் வச்சுருக்கிறாங்க. எந்த வகையிலும் நம்ம பொலிட்டிக்கல் வைலன்ஸ் ஆஃப் எனி சார்ட்டை அனுமதிக்க முடியாது. ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு எங்கே போய் ஒரு ஒரு மிகப்பெரிய டிக் இந்த நாட்களில் தமிழ் சினிமாவில் பாம் இருக்குது அப்படின்னா வந்து அது காதை வச்சு கேட்டால் ஒரு டிக்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த நிலையில் மேற்கு வங்கத்தினுடைய அரசியல் சூழல் இருக்கிறது. பாஜக ஏன்னா பிரதமர் நாட்டில் போயிட்டு வந்தார், அமித்ஷா எடுத்து போவார், திரும்ப பீகாரை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கன்சிஸ்டண்ட்டாக அடிப்பாங்க. இது போக தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை விரிவுபடுத்துவதற்கான இடத்துல மேற்கு வங்கத்தையும் குறிவைத்திருக்கிறதுன்னும் போது அடுத்த ஒரு 6-7 மாதங்கள்ங்கிறது கத்தி மேலே நடக்கிற விஷயமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் கட்சிகளுக்கும் இருக்கும். இல்லை, இது தொடர்ந்து வந்து மம்தா பானர்ஜி வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அது இயல்பாகவே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும். அப்போ ஆட்சியை வந்து நம்ம அடுத்த முறையும் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து இந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல வெளி மாநிலங்கள்ல போய் அவங்கள ஏற்கனவே வந்து நம்ம மாநிலத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க இடையில. அவர்களுக்கான மாத ஊதியம் வந்து வழங்கப்படும், அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இது இப்படி ஒரு சூழலை தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் இது மாநிலத்தை ஒட்டுமொத்தமாக தன்னை நோக்கி ஒரு சக்தியாக திருப்புறதுக்கான விஷயமாக இதை பார்க்கலாம். இல்லை, மேற்கு வங்கத்தில் இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் திரும்ப வந்துருங்க, இங்கே வந்துருங்கப்பான்னு கூப்பிடுறதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் வந்தால் நீங்கள் குறைந்தபட்ச ஊதியம் தான் கொடுக்க முடியும். குடும்பத்தினுடைய எண்ணிக்கையை பொறுத்து தேவைகள் கூட இருக்கும். ஸ்டேட்டுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கானா இல்லைங்கிறதுனால தான் அவன் வெளியில் போயிருக்கான். அதில் இயல்பாக பல சிக்கல்கள் இருக்கிறது. திரும்ப வந்துருங்கன்னுட்டு அவங்க பசியிலையும் பட்டினிலையும் இருக்க முடியுமாங்கிறதுக்கு ஏற்கனவே மேற்கு வங்கத்துக்கான நிதிங்கிறது முற்றுமுழுதாக கட் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் 2.25 3 ஆண்டுகள் ஆச்சு 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கவே இல்லை. அவங்க போராடுறாங்க, கடந்து போராடுறாங்க, கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறாங்க, மக்கள் மன்றத்தில் போராடுறாங்க, நாடாளுமன்றத்தையே முடக்கிறதுக்கு போகிறாங்க. நாடாளுமன்ற ரோட்டில் பேரணி தர்ணான்னு போய் ரோட்டை மறித்து குண்டுகட்டாக கைதெல்லாம் எம்பிக்கள் கைதாகி போனதெல்லாம் நடந்தது. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபேக்கான ஆட்களை உள்ளே சேர்த்துட்டாங்க ஆதார் கார்டை வச்சு அப்படின்னா அது இந்தியா முழுக்க தான் இருக்குது. நீ ஏன் மேற்கு வங்கத்துக்கு மட்டும் நிதியை நிறுத்துறேங்கிற கேள்வி வருது. பிடிச்சாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் யாராவது ஒரு அதிகாரியை பிடிச்சி நீங்கள் கைது பண்ணி வழக்க போட்டு 3 வருஷத்தில் நடத்தியிருக்கலாம். ஏன்னா நீ 3 ஆண்டுகளாக நிதியை நிறுத்தி வைக்கிற, உன்னுடைய நோக்கம் என்னவாகுதுங்கிற கேள்வி வருது. அரசை நடத்துவதற்கு இதை விட இன்னொரு சீட்டிங் என்னென்னா, பல நேரங்களில் நீங்கள் மத்திய பிரதமர் பேரில் திட்டம் இருக்கும், 100% நிதியும் பிரதமர் கொடுக்க மாட்டார். 50% 60% கொடுப்பாங்க, 40% ஸ்டேட்டு போடணும்பாங்க. மொதல் வருஷம் இந்த திட்டத்தை அமல்படுத்திடுவாங்க. அடுத்த வருஷம் நிதி கொஞ்சம் லேட்டாக ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம இதை முதல்ல 60-40ன்றதை 50-50 போட்டுக்கலாம்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு பணம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத போட்டு செஞ்சுருங்க, அதுக்கு பிறகு லேட்டாக சேங்ஷன் பண்ணுறோன்னு கதை சொல்லுவாங்க. இப்படியே போய் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கையில் இருந்து இவங்க போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு அந்த பணமும் வராது, அரசியல் ரீதியாக நிறுத்தி வைக்கக்கூடிய நிலைக்கு போவாங்க. எதில் கை வச்சாங்க தெரியுமா? உணவில் கை வச்சாங்க. பிரதமர் அவர் அந்த 5 கிலோ உணவு தானே நாங்கள் கொடுக்குறோம்,
இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. மாநில அரசு குறிப்பிட்ட அளவு கொடுக்குது. ரேஷன் கடையிலெல்லாம் மோடியோட படத்தை மாட்டலன்னு விடுவிக்க வேண்டிய ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய் நிதியை நிறுத்திட்டாங்க. இதை நிறுத்த போகிறோன்னு சொல்லியிருந்தாலாச்சும் அந்த அம்மா வேறு எங்கேயாவது கடன் வாங்கி இல்லை வேறு ஏதாவது எடுத்து போட்டு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போட்டுருங்க, நாங்கள் பின்னாடி கொடுக்குறோன்ட்டாங்க. அவங்க கை காசை போட்டு வாங்கி மக்களுக்கு ரேஷனை கொடுத்துட்டாங்க. இவன் ஃபண்டை கொடுக்க மாட்டேன்னு நடத்திட்டான். இப்போ ஒரு முதலமைச்சராக அவன் காசு கொடுக்கல, அதனால் நான் உங்களுக்கு அரிசி போட முடியாது, நீங்கள் பட்னியிலே கடங்கன்னு சொல்ல முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்கலனாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு வரும். அப்போ அந்த இடத்துல என் மக்களை நான் பஸ்ஸில் விட முடியாது, வேறு எங்கேயாவது இதுக்கப்புறம் கடன் வாங்கணும். இப்போ திடீர்னு ஒரு 7,000 கோடி உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. இதுக்கு அந்த அரசு எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நீங்கள் 100 நாள் திட்டத்திலேருந்து, ரேஷன்லேருந்து, பல விஷயங்கள்ல அங்கே கொடுக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு அரசை நடத்த விடாமல் இருப்பதற்கான எல்லா வேலையும் பண்ணுறீங்க. அப்போ மம்தா பானர்ஜி அப்படி கூப்பிட்டது உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகுமே தவிர, அங்கே போனால் நம்முடைய குடும்பம் குறைஞ்சபட்ச வறுமையின் காரணமாக வறுமை அதை சமாளிக்க முடியலன்னு தானங்க அவங்க வந்திருக்காங்க. அது அவன் உணர்வு ரீதியாக நம்ம முதலமைச்சர் என்ன இருந்தாலும் ஒரு பாசத்தோடு கூப்பிட்ருக்காங்கன்னு பார்ப்பாங்களே தவிர திரும்ப ரிவர்ஸ் மைக்ரேஷனுங்கிறது இன்றைய சூழலில் சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நம்ம முதல்வர் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல இதாக பார்க்கப்படும். அது அந்த பார்வைங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா அது ஒரு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு. அரசியல்வாதி பேசக்கூடிய எந்த வார்த்தைக்கும், பேசாமல் விடுகிற எந்த விஷயத்துக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அதை தாண்டி அதை உணர்வு ரீதியாக கொண்டு போகிறது, நீங்கள் அரசியலில் உங்களுடைய தொண்டர்களை அப்படி கணக்கிலே வச்சிருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலையாக பார்த்தாலும் கூட, அதையும் தாண்டி அந்த குரலில் நியாயம் இருக்கிறது. இது உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு கேட்குது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஜஸ்டிஸ் ஜாய்மல்லா பக்சி கேட்குறாரு, இந்த மொழி பேசுகிறாங்கங்கிறதுக்காக அவங்க வேறு நாட்டுக்காரங்கன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாரு, இந்த பக்கம் வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் எல்லை தான் பிரித்திருக்கிறதே தவிர மொழியும் கலாச்சாரமும் ஒன்று. பஞ்சாபில் நம்முடைய பஞ்சாபுக்கும் பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாபுக்கும் எல்லை கோடுகளின் மூலமாக நாம் பிரித்திருக்கிறோமே தவிர மொழியும் பண்பாடும் ஒன்று. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு நாளும் உங்களால் ஒரு கணக்குக்கு வந்துட முடியாதுன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிவிட்டு, எப்படி நீங்கள் எதன் அடிப்படையில் வெளியேற்றுறீங்கன்னு விளக்கம் கொடுங்க, ஆதாரங்களை கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும். தாண்டி தானே இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ அசாமை பொறுத்தளவில் கிராமமாக கூட்டமாக கொண்டு அந்த பார்டர் தாண்டி விடக்கூடிய கதைகள் எல்லாம் நடந்துட்டு. ஹிமந்த பிஸ்வாஸ் முஸ்லீம்களே இல்லாத ஸ்டேட்டாக அதை மாற்ற வேண்டும்ங்கிறது தான் அவர் டிக்ளேர் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்தியன் முஸ்லீமாக இருந்தாலே அவன் பங்களாதேஷ்லேருந்து வந்தவன் சொல்லி வெளியே அனுப்புகிற நிலைமையை நோக்கி அவர் நகர்த்திட்டு இருக்கிறாரு. ஒரு இந்தியாவில் இது வரைக்கும் அவ்வளவு கேடுகிட்ட ஒரு சட்டத்தை யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க அதை நகர்த்துறாங்க ப்ரொப்போசலை. லேண்டெல்லாம் விற்கிற டீலிங்கில் ஒருவர் ஹிந்துவாகவும் ஒருவர் இஸ்லாமியராகவும் இருந்தால் அரசு அதை விசாரிக்கும்ங்கிறாங்க. இது அசாமுக்குள்ளே அரசு அதை விசாரிக்கும், நாங்கள் கிளியரன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் விற்கவே முடியுங்கிறாங்க. இது எங்கேருந்து வருகிறது? நீங்கள் மதத்தின் அடிப்படையில் தான் நிலம் இருக்கணும். ஏற்கனவே நிலத்தின் அடிப்படையிலான சாதி அடக்குமுறைங்கிறது தனியாக இருக்குது. அந்த நிலப்பிரபுத்துவம் இருந்த காலகட்டத்திலும் சரி, இன்றைக்கும் நிலமற்றவர்களாக இருக்கக்கூடிய சமூகங்கள் என்ன அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நிலத்தை ஓன் பண்ணவங்களுக்கான அரசியல் அதிகாரம் இது தனி. நீங்கள் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னா அல்லது அந்த விஷயத்தை அங்கே நீங்கள் மத ரீதியாக பூத்த பார்க்குறீங்களாங்கிற அடுத்த கேள்வி வருது. இவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அதை பண்ணலனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? ஏன்னா இது அந்த மாநிலத்துக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. நாளைக்கு பாஜக அந்த மாடலை எங்கே வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த கிரேட் ஃபேமஸ் குஜராத் மாடலை இந்தியா முழுக்க பண்ணுறதுக்கு அவங்க ஆள்ற மாநிலங்களில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலையா? அப்போ இது எப்போது வேண்டுமானாலும் யாரை நோக்கி வேண்டுமானாலும் திரும்பலாம். ஜனநாயக சக்திகள் எதிர்க்கட்சிகள் அங்கே ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணுறாங்கங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. அது அவங்க தான் அதை பதில் சொல்லி களத்துக்கு போயிருந்துருக்கணும் இல்லை? நீங்கள் அந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் தவற விட்டுருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.